இதுநாள் வரை திமுக, அதிமுக என்று எதிர்த்து வந்த திரு சீமான் அவர்கள் இப்பொழுது விஜய் அவர்கள் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமக்கும் போட்டி என்ற நிலையில் பேசியுள்ளார். இது கவனிக்கத்தக்கது. காரணம், தவக என்ற கட்சி தொடங்கி 1.5 வருஷம் மட்டுமே ஆகிறது. ஒரு தேர்தலில் கூட இன்னும் பங்கு பெறவில்லை. ஆனால் அவர்களை போட்டியாளராக சீமான் அவர்கள் கூறுவது எதே அஜெண்டா உள்ளது போல தெரிகிறது. அல்லது சீமான் அவர்கள் தனது எதிரி யார் தெரியாமல் குழம்பி விட்டார் என்றே நினைக்க தோன்றுகிறது. விஜய் அவர்கள் திராவிட கட்சிகள் மற்றும் சீமானின் வாக்குகளையும் பிரிப்பார் என்று ஒரு கருத்தும் உள்ளது. திரு விஜய் அவர்கள் பிரிக்கும் வாக்குகள் யாருக்கு பலமான சேதாரத்தை உண்டு பண்ணும் என்பதே தற்போது அரசியல் களத்தில் விவாதம். திரு சீமானின் இந்த பேச்சு என்பது அவரின் பதற்றத்தை தான் காட்டுகிறது. தன்னுடைய ஓட்டு வங்கியை விஜய் எடுத்து செல்வார் என்ற அச்சத்தின் காரணமாகவே அவர் பேசி உள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம்.